ஹலோ. இந்த வீடியோ மைவித்ரி ஆர்ட்ஸ் சத்யானந்தன் அவர்கள். நான் உங்களை மாதிரி பணக்காரங்க கிடையாது சார். ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு கீழேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரியில் இருக்கோம். மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது. நாங்கள் நீங்கள் ஒரு 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 தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கம்பெனியை நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு. உங்கள் கம்பெனியை நம்பி அதில் ஒரு பர்சன் தான் நானும். பணத்தை போட்டு செஞ்சு ஏன்னா நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். மற்றவங்க என் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் என்னுடைய வீடியோ உங்களெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. என்னுடைய வேதனைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் எங்களுடைய வேதனைகள் சரியாகாது. நீங்கள் பேசி நீங்கள் எதுவும் பண்ணால் தான் எங்களுக்கு சரியாகும். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. உங்கள் சூழ்நிலை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் மாட்டேங்கிங்க, தெரியவும் மாட்டேக்கு. சொல்கிறது வர்ற செய்தி பூரா உண்மையாக பொய்யான்னு ஒன்றும் தெரியவும் மாட்டேக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு மனுஷன் அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுத்து கம்பெனி ரன் ஆகுது. அடித்து பிடிச்சி பணத்தை போட்டு 1.5 லட்ச ரூபா 120 கட்டுறேன்னா எப்படியாவது எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பில் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் கடனை வாங்கி கெட்டியாச்சு. கெட்டி ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட் எடுத்து முடிச்சுன்னு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இப்போ திருந்துடும் அப்போ திருந்துருன்ட்டு 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனியாவது வந்துடும் பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் பொழப்புக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் ஒன்றும் குறை சொல்லலை. உங்கள்கிட்ட தான் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களை எங்களால் பார்க்க முடியாது பாருங்க, அதனால தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு குழந்த தான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி நாங்கள் எங்கள் குழந்தைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்த தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் மேலே உள்ள வார்த்தையில் நான் இருக்கிறேன். உங்கள் பைசா 1 ரூபா கூட வீணாகாது. 2 மாதத்தில் போயிட்டு வந்துடுவேன். நீங்கள் என்ன 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள் கம்பெனிலேருந்து இதுவரையும் உங்களால் தகவல் சொல்ல முடியல. எத்தனை பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆளை கூட ஒரு நம்பிக்கையினால் யாரும் இல்லையான்னு தெரில. உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்தார், அன்பானந்தன்னு. அந்த ஆள் இருக்கிற அட்ரஸே தெரிய மாட்டேங்குது. வந்த வேகத்தில் போயிட்டார். அதே அடுத்த வேகத்தில் நீங்களும் போயிட்டீங்க. போயிட்டு வரவே இல்லை. நியூ இயருக்கு நீங்கள் தலை காமிச்சிட்டு போனீங்க. அடுத்து வருவீங்களா என்னென்னு தெரியல. இப்போது நீங்கள் உங்களால் நான் பட்ட கடன் பார்த்திங்கன்னா வந்துடுவேன் வாக்கு கொடுத்தீங்க பாருங்க. அத்தோடு நீங்கள் போகும்போதேவும் எனக்கு இந்த கம்பெனி எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா எவனும் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் உட்பட இல்லை. நம்ம கம்பெனியில் இருக்க ஒருத்தர் கூட வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. எத்தனை லட்சம் ரூபா வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அப்படியே வச்சுட்டு அவன் பொழப்புக்கு என்னத்தையாவது பார்க்க போயிருப்பாங்க. அடித்து பிடிச்சி இப்போ போயிருக்காங்க பார்த்தீங்களா? இத்தனை 1 வருஷம் கழிச்சு வேறு வேலி நாய் பேச்சு நாய் இன்னும் எப்படி இருக்குது தெரியுமா வாழ்க்கை? தெரியாத ஒரு நபர் மூஞ்சில் எச்சு துப்பி சாக்கடை தூக்கி தலையில் ஊற்றி ஒரு ரூபா காசை தூக்கி கையில் கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில். அத்தனை பேச்சு, அத்தனை அசிங்கம். ஏன்டா உலகத்தில் இருக்குன்னு செத்து போயிடலாமன்னு அந்த மரண வாழ்க்கை கூட போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் சரி என் பிள்ளை இருக்கு நம்ம இல்லாட்டி நம்ம பெற்றவங்க இருக்கிற மாதிரி பிள்ளைய அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு இதை நினச்சி எனக்கு வியாதி வந்ததான் மிச்சம். எனக்கு வியாதியை பார்க்கவா, என் பிள்ளையை பார்க்கவா, என் குடும்பத்தை பார்க்கவா என்னன்னு தெரியல. நகை ஃபுல்லாக போச்சு. 1 ரூபா கடன் இல்லாமல் இருந்தேன். என்றைக்கு உங்கள் கம்பெனிக்காக நான் உங்கள் கம்பெனி ஏன் சொல்கிறேன்னா, சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்றி வந்திருந்தீங்கன்னா நம்ம கம்பெனின்னு பேசலாம். நம்ம கம்பெனி சொல்கிறதுக்கு உரிமை வரமாட்டேங்குது. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இன்னும் தெரியல எனக்கு.
வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய கடன் வந்து 10 மாதத்துல தீர்ந்துடும். நீங்கள் வரலைன்னா எனக்கு 10 வருஷம் ஆகும் என் கடன் அடைக்கிறதுக்கு. நான் மாதம் மாதம் 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா அடைச்சி 10 வருஷம் ஆகும். அவ்வளோ. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் இப்போ மக்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் யாரும் லஞ்சம் கட்டிருந்தா கூட சட்ட விரோதமாக எத்தனை செயல் செய்கிறாங்க. நீங்கள் லஞ்சம் கொடுத்து போயிருந்து எத்தனையோ மக்களை வாழ வச்சுருக்கலாம். நான் சட்டமாக நடக்கிறேன்ட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே என்னமோ இந்த நாட்டில் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதா என்னவும் தெரில. நீங்கள் சரி கரெக்டாக சரி எத்தனை உடச்சிட்டு வர்றீங்களாம் பார்ப்போம். நீங்கள் வரக்குள்ளையும் பாதி பேர் செத்து போயிடுவாங்க. செத்து போன பிறகு வந்தால் என்ன வராட்டா என்ன? அதாவது ஒரு பொருள் தேவைப்படும் போது தான் அது பயன்படும். இப்போது உங்ககிட்ட நாங்கள் வேலைக்கு சேர்ந்து எங்கள் அண்ணன் போய் சேர்ந்துருச்சு நியூ இயர் அன்னைக்கு. அடுத்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எனக்கு நுரையீரலில் பிரச்சனை. வந்தீங்கன்னா கடனை அடைச்சிட்டு நான் எனக்கு வைத்தியம் பார்ப்பேன். இல்லைன்னா போய் சேர வேண்டியதான். என்ன செய்ய? உங்களுக்கு என்ன தெரியாத போகுது? எவன் சேர்ந்தான் எவங்க நம்ம கீழே கம்பெனியில் எவன் இருக்கான் போனான்னு ஒன்றும் வீடு வீடாக வந்து பார்க்கையா போகிறீங்க? இல்லை எதுவும் நான் என்ன விசாரித்து இது பண்ண போகிறீங்க? ஏன்னா ஒரு மாதம் அவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறோமே, ஜெயிலில் இருந்தீங்க இது பண்ணீங்க என்ன ஒரு அவ்வளோ. அதுக்கடுத்து ஒரு பேச்சு மூச்சு காணும். ஒரு வக்கீல் வச்சு எத்தனை பேர் இருக்காங்க இன்னமும் கேஸ் முடியல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் கொலை கேஸ் பண்ணவங்க கூட வெளியே வந்துடுறாங்க. நல்லா நடமாடிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் நாட்டுக்கு நல்லது தானே செய்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசலாம்ல. எல்லா எவிடன்ஸ் நம்மக்கிட்ட பக்காவாக இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க. பக்காவாக இருக்கிற மனுஷன் ஏன் இவ்வளோ டிலே ஆகணும்? சரி சட்டப்படி போங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து முடிச்சு கொடுத்துருவாங்களே. எதுக்கா மேலும் 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 போயிட்டு இப்போ மனுஷன் எங்கே மூச்சு விட்டுக்கிட்டு எங்கே இருக்கிறேன்னு தெரியல. என்னமோ போ இங்கே எப்படி அந்த இதில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இல்லை. என்ன உங்கள்கிட்ட பொருள் வாங்கின அத்தனை பேருமே கடன் மேலே கடன் வாங்கி ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருப்பேன். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்குது பாருங்கள், நான் வந்துடுவேன் 1 ரூபா கூட வீணாகாதுன்னு சொன்னீங்க பாருங்க. அந்த பேச்சில் நான் நம்பிட்டேன் இல்லைன்னா எனக்கு கடன் அந்த 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே கடன் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் அதுக்குள்ளே இருந்தாலும் நாங்களும் அடைச்சிட்டு நாட்டுக்கு வேலையை பார்த்து அடைச்சிருக்கலாம். வந்துடுவேன் 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்ட்டு ஆப்பை ஓட விட்டு ஒவ்வொரு ஆளையாக பின்னாடி பேச விட்டு சப்போர்ட்டுக்கு. நீங்கள் தான் பேச விட்டீங்களா இல்லை அவங்களாம் பேசுகிறாங்களான்னு தெரியல. இந்த அன்பா இருந்தால் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு வக்கீல் மாதிரி ஒருத்தர் வந்து பேசினார் பாருங்க யூடியூப்பில். அந்த பேரே எனக்கு தெரில. அந்த ஆள் நைஸாக நேக்காயிட்டுன்னு இளவிட்டார். என்னன்னு தெரில. உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்க? அவருமே சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள், கம்பெனி நல்ல சாதகமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவ்வளோ நம்பினேன். நாங்களாம் நானும் இல்லை எல்லா மக்களுமே நம்பினாங்க வந்துடணும். பல பேர் இந்த 71 டேரக்டர்ஸ்லாம் ரிசீவ் ஆகி வந்தோடனே பேமெண்ட் அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் இன்றைக்கி வந்துடும்னாங்க. ஊரில் அத்தனை பேர் வெடியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மையத்திரி இதுலேருந்து டேரக்டர்ஸில் வந்துட்டுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் கண்ணையங்காதே இந்த காந்தி போட்டு சொன்னாங்களம்மா அது மாதிரி பூட்டி வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரில. கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் பதிலை கொடுத்து எல்லாத்தையும் வாழ வைங்க. எல்லாத்தையும் போய் என்னது சமாதிக்கு ஆக்கிறாங்க தயவு செஞ்சு சார். எம்டி சார் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் என் வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணி சீக்கிரம் வந்தீங்கன்னா என்னை 10 மாதத்தில் என் கடனெல்லாம் அடைஞ்சிரும். இல்லைன்னா 10 வருஷம் ஆகும் என் கடன் அடைக்கிறதுக்கு. அதில் என் வாழ்க்கை 30 முக்கால்வாசி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு.
என் பிள்ளை 2வது தான் படிக்குது. பிள்ளைய படிக்க வைக்கணுமா? நான் என் வாழ்க்கைய பார்க்கவா? கடன் அடைக்கவா? வியாதியை பார்க்கவா? என்ன செய்ய சொல்லுங்கள்? தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை கவர்மெண்ட்டில் சொல்லி சீக்கிரமாக அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்து நல்ல வக்கீலை கொடுத்து கூட பார்த்து வர வேண்டிய என்ன சார் சீக்கிரம். இத்தனை கோடி மக்கள் உங்களை நம்பியிருக்காங்க. அத்தனை நேரம் உங்களை எதிராகிற வரைக்கும் பொறுமையாக எல்லாம் பூரா பொறுமை இழந்து எல்லாரும் ஆப்போசிட் ஆகிற வரையும் இது பண்ணுறீங்க. என் வேதனை இந்த ஒரு நாள் நைட்டில் இந்த ஒரு விஷயத்தில் இந்த 10-15 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட பேசி இது பண்ண முடியாது. டெய்லி இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் புலம்ப முடியாது. நான் இவ்வளோ ஒரு கம்பெனியில் போய் நட்டமாட்டு போயிருக்கேன்னா என்னை செருப்பால் தான் அடிப்பாங்க. இப்போ நான் இந்த இதில் இப்போ பேசுகிறது நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா கமாண்ட்லேயே என்னை கழுவி நான் என்ன சொல்கிறேன் நக்கிக்கிட்டு போச்சா அதாக்கோ இதாக்கோன்னு கேட்பாங்க. உண்மையில பேசுகிறாங்க அவங்களும், யாரும் போய் பேசலை. உண்மையில அப்படித்தான் போயிடுச்சு. என்னத்தாச்சோ ஏதோ எதுக்கோ இதுக்கு செலவழிச்சிருக்கேன் அதுக்கு செலவழிச்சிருக்கேன்னா கூட பரவாயில்லையே. கண்ணு முன்னால் வெக்குன்னு பிடுங்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. கையிலேருந்து பிடிங்கிட்டு போனால் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு சார் நன்றி சார். நல்லா இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். எங்கள் குடும்பத்தையும் நல்லா வாழ வைங்க. ஒரு நல்ல உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேறு யாருக்காகவும் போடலை. தயவு செஞ்சு என் வீடியோவை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என் கடனை அடைக்கணும். நான் நல்லா வாழணும். சரிங்களா? அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்ல ஒரு வக்கீலை பார்த்து என் கோர்ட்டுக்கு அந்த கேஸெல்லாம் முடித்து நல்ல கம்பெனின்னு கொண்டு வந்து இது பண்ணுங்க. எல்லா மக்களையும் வாழ வைங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இதெல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டில் நிறையா மக்கள் இருக்காங்க. எல்லோரும் அவங்களுக்குலாம் பாஷையே புரியாது. இங்கே உள்ளவங்களுக்கே என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்குது. தமிழ் பாஷைக்காரங்களுக்கும் இதில் ஆந்திரா தெலுங்குக்காரங்க அங்கிட்டு கர்நாடகம்லாம் என்னத்த புரிய போகுது பாவத்துக்கு. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கே சொல்லி ஒன்றும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என் மேலே இருக்கிறவங்கள யார்கிட்ட உறுப்பினராக தொண்டரோ இல்லை ஸ்டோர் வச்சுருக்கவங்களோ ஒருத்தருக்கும் எது கேட்டாலும் தெரியாது அப்டேட் வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாங்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துடும், நாளைக்கு வந்துடும், நேற்று வந்துடும்ன்ட்டு உறுதியாக வந்துடும். பேமெண்ட் வந்துடும்னு வேணா போச்சு. தயவு செஞ்சு சார் காது கேட்குதும் நல்லா என் வீடியோ பாருங்கள் சார். என் வீடியோ முதல்ல உங்களுக்கு தான் போகணும். போயிட்டு தயவு செஞ்சு பணத்தை எல்லா மக்களுக்கும் போட்டு எல்லாத்தையும் வாழ வைங்க. கடன் இல்லாமல் இருப்பாங்க மக்கள்லாம். தயவு செஞ்சு போட்டு விடுங்க. எங்கேயாவது லஞ்சம் கொடுக்க வேண்டியதாங்க கூட கொடுங்க. அவங்களே வாழ வைங்க சார் தயவு செஞ்சு. நாட்டில் யாரெல்லாம் நம்ம இனத்தையும் தூக்கிட்டு போகிறது இல்லை. என்றைக்குனாலும் ஒரு நாள் குழிக்குள்ளே போய் தான் போகிறோம். எல்லாத்தையும் எதை கேட்டாங்கன்னா கொடுங்க சார் தயவு செஞ்சு. கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாழ வைங்க. நம்ம மக்களையும் வாழ வைங்க. நீங்களும் நல்லா வாழுங்க. சரி வைக்கிறேன். நான் எம்முட்டு வீடியோ நான் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வைக்கிறேன் சார். தயவு செஞ்சு நல்ல வார்த்தையை சொல்லி சீக்கிரமாக வாங்க. இன்றைக்கி என்ன தேதி? ஏப்ரல் 4 காலங்காத்தால் சீக்கிரம் கம்பெனியை திறந்து மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்தீங்கன்னு எங்கள் வாழ்க்கையை நல்லா சிறக்க வைக்க செய்யுங்க. புலம்பிக்கிட்டு இருக்கேன். புலம்பு வியாதி மாதிரி புலம்பல்.